உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்த தமிழக அரசு உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தனது உத்தரவை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன விவரங்கள்? வணக்கம். குத்தகை பாக்கி 730 கோடி ரூபாய் செலுத்தாததை அடுத்து சென்னை ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்துக்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு ரத்து செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உரிமையியல் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு மனுவும் ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி RMT டிகாராமன் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் இந்த குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு நிலம் சுவாதீனம் எடுக்கப்பட்டு விட்டதால் உடனடியாக நிவாரணம் கோர முடியாது என்று வாதிடப்பட்டது. ஆனால் ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் குத்தகை காலம் முடிந்தாலும் கூட முறையாக நோட்டீஸ் அளிக்காமல் காலி செய்ய வற்புறுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாதிடப்பட்டது. அதேபோல குதிரை உரிமையாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சார்பில் இந்த குத்தகை கிளப்பு மூடப்பட்டால் அங்கு பணியாற்றி வரக்கூடிய அந்த குதிரை பயிற்சியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து இந்த அவசரமாக வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு மீதான தீர்ப்பை நீதிபதி டிகாராமன் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.